கென் கருணாஸோட யூத் மூவிக்கான புக்கிங்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 19 மூவி சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிட்டோம். அஜித்தோட AK-64 மூவிக்கான ஷூட்டிங் போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நேத்து கூட நான் சொல்லிருப்பேன். ஏன்னா அஜித் திரும்ப ரேசிங் போனதுனால இப்போ லேட்டஸ்ட் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அஜித் ரேசிங் பக்கம் தான் இருப்பாரு. மோஸ்ட்லி இந்த வருஷத்தோட எண்டில் அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல தான் AK-64 மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த வருஷம் அஜித்தோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மூவி மோஸ்டா ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். எலெக்ஷன் டேட்டா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சூர்யாவோட கருப்பு படம் ரிலீஸ் ஆகும்னு ஆர்ஜா பாலாஜி ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. சோ இப்போ மோஸ்ட்லி May 1 இல்ல May 15 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஜனநாயகன் படம் பொறுத்த வரைக்கும் அந்த படமுமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி இல்ல May ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மோஸ்ட்லி ஜனநாயகன் அண்ட் கருப்பு படம் கிளாஷ் ஆகாம 2 வீக்ஸ் கேப்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் எந்த டேட்டை லாக் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணா நான் சொல்றேன். ஒரு சில பெரிய டைரக்டர்ஸோட மூவி ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சின்ன மூவிஸ் ஹிட் தருவாங்க. ஆனா சங்கருக்கு 2 பெரிய மூவிஸ் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி வேல்பாரி படம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி பிளான் பண்ண ப்ராஜெக்ட் இது அண்ட் இந்த படம் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கணும். சங்கருக்கு 2 படம் ஃபிளாப் ஆனது ரீசனால தான் இந்த படம் டிலேவே ஆச்சு. இல்லனா இந்த படம் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் நேரத்துக்கு. அந்த 2 படமும் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த 2 படத்தோட ஃபிளாப்னால வேல்பாரி படத்துக்கு ப்ரொடியூசரே கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு போச்சு. அது இப்பதான் ஆல்மோஸ்ட் சரியாயிருக்கு. லோக் சாப்டர் 2 பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த மூவிக்கான அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. வேற ஒன்னும் அவங்க பெருசா அப்டேட் கொடுக்கல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். வேல்பாரியோட ஸ்டோரி எனக்கு தெரியுமா, ஏன் இவ்வளவு ஆக்டர்ஸ் கேஸ்ட் பண்றாங்க, இவங்க எல்லாருமே மூவிக்குள்ள கிங்ஸா வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கதைக்குள்ள நிறைய மன்னர்கள் இருப்பாங்க, எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ், அதான் எவ்வளவு ஸ்டார் கேஸ்ட சூஸ் பண்றாங்க. லாக்டவுன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. அஜித்தோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி தியேட்டர்ல தானே ரிலீஸ் பண்றாங்க, அது AK-64 எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படம் கிடையாது, டாக்குமெண்ட்ரி தான். சோ அது மூவி கணக்குல எடுக்க முடியாது. டோவினோ தாமஸோட ARM படம் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்துல் கலாமோட பயோபிக் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இந்த படம் பத்தி லேட்டஸ்டா எதுவும் அப்டேட் வரல. நான் தேடி பார்த்தா அப்டேட் ஒன்னும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சம்மர் மூவி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.